அண்ட் இது வரைக்கும் நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தோம். அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு எக்கோ ஃபங்க்ஷன், ஒரு HTML டேக் அண்ட் அதே மாதிரி எக்கோ HTML டேக். ஓகே, ஸோ இந்த டேக் எதுக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம உங்களுக்கு HTML தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதாவது பிஆர் டேக்குக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதாவது இதுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பட் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் எங்கள் HTML வீடியோ டியூட்டோரியல்ஸ் பாருங்கள், நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த HTML டேக்கு நடுவில் நான் என்ன எழுதுறேன்னா பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் போடுறேன். அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய அரேவை நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். என்னுடைய அரேவை இங்கே நான் அவருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன், மை அரே. ஓகே, இந்த லைனை அப்படி நான் டெலிட் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை இது. ஸோ ஒரு அரே இருக்குது, இது மல்டி டைமென்ஷனல் அரே. அரேக்குள்ளே ஒரு அரே இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. அண்ட் அது கீழே வந்து ஒரு HTML டேக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நடுவில் நான் வந்து பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படின்னு போட்டு அதுக்கு பேராமீட்டராக என்னுடைய இந்த அரேவை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அவுட்புட்டை நான் என்னுடைய வெப் ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த அரேவுடைய ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த பிரிண்ட் ஆர் என்ன பண்ணணும்னா நம்ம அரே வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு அவுட்புட்டாக தெளிவாக காமிக்கும். அதேமாதிரி இந்த இந்த HTML டேக் இருக்குல்ல பியூரி, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளியர் ஃபார்மேட்டில் கிடைக்காது. அதுக்கு பதிலாக கண்டினியூஸாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா பாருங்கள், நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அரே வந்து ஒரே சிங்கிள் லைனில் எனக்கு கிடைக்குது. ஸோ இது எனக்கு கன்ஃபியூஷன் தர மாதிரி இருக்கும். பட் அதுவே நான் என்னுடைய இந்த HTML டேக்கை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா எனக்கு என்னுடைய அரேவுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் முக்கியமாக இந்த HTML டேக்ஸை யூஸ் பண்ணதுக்கு காரணம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது, ஒரு அரே இருக்குது, அதோடைய 0th பொசிஷனில் ஆண்டோன் இருக்குது, அதோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இன்னொரு அரே இருக்குது, அந்த அரேக்குள்ளே 2 வேல்யூ இருக்குன்னு சொல்லுது. அதோடைய செகண்ட் பொசிஷனில் இன்ஜினியரிங் இருக்குது, தேர்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் 5 இருக்குது. ஸோ அதான் நம்ம இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆண்டோ, செகண்ட் பொசிஷனில் அரே இருக்குது, அதாவது என்னோடய 0th பொசிஷனில் ஆண்டோ அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு அரே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இருக்குது, இதனுடைய செகண்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் 4 5. ஸோ இதுக்குள்ளே இருக்க அரே. ஸோ இது சிம்பிள். அரே வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக அது எப்படி சேவ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதேமாதிரி அரேல இன்னொரு ஃபார்மேட்டும் இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த 0 1 2ன்னு பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனையும் நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், பெட்டர் இந்த எக்ஸாம்பிள் இருக்கட்டும். நான் இந்த இடத்துல நேமன் அப்படின்னு கொடுத்துட்றேன். நேமன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் சைன் அண்ட் ஏரோ மார்க். நல்லா கவனிங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்த இந்த 0 கவனிங்க. இப்போ இந்த 0க்கு பதிலாக இந்த இடத்துல நேமன் மாறும். பார்த்தீங்கன்னா நேமன் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நேமன் இருக்க இடத்துல எனக்கு ஆண்டோன் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளால் வந்து அந்த 0th பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு தான் அது டிஃபால்ட்டாக. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட்டு இப்படி விட்டுருந்தீங்கன்னா நம்ம PHP வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் 0 1 2 3 அப்படின்னு அதோடைய பொசிஷனை. நீங்கள் வந்து அந்த டிஃபால்ட்டான பொசிஷன் 0 1 2 ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு பேரை கொடுக்கணும்னு நினச்சிங்களாலும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நான் மல்டி டைமென்ஷனல் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த இடத்துல நான் வந்து ஏஜ் அப்படின்னு போட்டுறேன். அண்ட் என்னோட ஏஜ் 23. அண்ட் என்னுடைய டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, சூப்பர். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என் ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஆண்டோ, ஏஜ் 23, டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி டிஃபால்ட் பொசிஷனுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேமையும் நம்மளால் அரேஸில் கொடுக்க முடியும். ஸோ தட் நம்மளாம் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது நம்மளுக்கும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். நேமில் வந்து ஆண்டோ இருக்குது, ஸோ ஏஜில் வந்து நம்ம இது இருக்குது, ஸோ அது மாதிரி ஈஸியாக. இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான். நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிற அந்த ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷனில் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து பர்டிகுலராக இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காமிச்சேன். அதேமாதிரி அரே வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி கிராஃபிக்கலாக நம்ம எப்படி அதை ரீப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த print_r நீங்கள் அரேஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் அரே வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்.